யாரு அன்பா உச்சுடல் ஒருவராக வந்தவர் காத்தல் அழித்தல் படைத்தல் இந்த முத்தலுக்கும் மும்மூர்த்தி தேவர்கள் உண்டு. படைக்கும் தொழிலை மேற்கொண்டவர். நீங்க உலக பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கும் கர்த்தா. என்னுடைய பெயர்தான் ஐமுகம் படைத்த என்னுடைய பெயரோ பிரம்மதேவனாகும். சாமி மகாராஜா பிரம்மதேவன். அப்படி உங்களுடைய பெயர் சதுர்முகம் அடைத்த பிரம்மதேவனாக இருந்தாலும் ஐமுகம் படைத்த பிரம்மதேவன் தான தண்ட ரோத வேத தர்ம இப்படி சொல்லக்கூடிய ஐமுகம் படைத்த என்னுடைய பெயர் பிரம்மதேவனாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவன்? உங்களையும் பெற்றிருப்பாங்கல்ல. நீ எப்படி பிறந்த? நான் பிறந்ததே அதிசயம். ஆமாங்க. எப்படி பையன் நல்ல பையன் தான். என்னத்தான் வசதி பேசினாலும் 2500 ஒரு ரூபா இல்ல. அதுலயும் கம்மி. அதுலயும் குறையலாம். அப்ப 1800 அதனால ஆனா எங்க அம்மா சந்துட்டா, எங்க அப்பா விந்துட்டா, நான் வெளியே வந்துட்டேங்க. எப்படி 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 எங்க அம்மா சந்துட்டா, எங்க அப்பா விந்துட்டா, நான் பள்ளிக்கூடம் அடிச்சுட்டு பகாரு வந்து வெளியே அதாவது நான் அப்படி பிறந்தேன். குழந்தைன்னு பிறந்தா பெண்களின் ஓய்வழியாக 10 மாதம் ஜனனமாகி ஒரு தாயின் வயிற்றில் எப்படி இருந்து பிறக்கும். நான் உன்னை போல ஒரு மானிட பிண்டமா அல்லது தேவனுடைய அம்சமா? வாங்க ஒரு 3/4 கிலோ இல்ல 1/2 கிலோ வருமா? என்னது? அதான் தெய்வ புண்ட மானிட புண்டம். அப்படி இல்லப்பா, மானிட பிண்டமா பிண்டம் அல்லது தேவனுடைய அம்சமா? நான் எப்படி பிறந்தவன்? நீ பெற்றிருப்பாங்க. வாயா யாரு? எந்த ஊர் பார்த்தா கோயா அம்மான்னு? நான் படிக்காத பையன். நான் யார பார்த்தாலும் கோயா அம்மா. படிக்காத கிராமத்தாது ஆமா. பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு?
போச்சு. அதனால என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை என்னை பெற்றோர் யார் தெரியுமா? ஐயோ என் பொழப்புலயே நீங்க மண் அள்ளி போடுறீங்க. எங்க உயரமே இல்லையா? கருப்பாக முட்டிக்கும். உன வாயில வச்சுக்கிறடா அதனால என் தந்தையார் யார் தெரியுமா? வைகுண்டத்தை பொற்பீடமாக எழுந்துருளிய சரி தொண்டனுக்கு பரமபதம் அண்டரண்ட முகலத்தை எல்லாம் ஒரு அங்கத்திலே வைத்து ரட்சித்து பாதுகாக்கக்கூடிய எங்கும் நிறைந்திருக்கும் ஏகாந்த மூர்த்தி மகாவிஷ்ணுவே எனக்கு மகாவிஷ்ணு ஒரு தாயோன் வேணும்ல தாயார் யாரு? அங்கக்கு வண்டி வந்து அவங்க கத்துற நான் என்ன பண்ணிட்டேன் அல்ப புண்டா அந்த ஆயா கேட்டது அவங்க கத்துற நான் என்ன பண்ணிட்டேன் அல்ப அதோட நிறுத்திட்டு மகாவிஷ்ணு எனக்கு தந்தையா? சரி தந்தையார் மகாவிஷ்ணு தாயார் ஆதி மகாலட்சுமி. ஆதி மகாலட்சுமி ஆமாங்க. அப்படி இருந்தாலும் நீ தாய்க்கு பிறந்தவனா தந்தைக்கு பிறந்தவனா? யார் நானா? ஆமா சக்கரத்துக்கே தானே நான் பிறக்க முடியும். இருவருக்கும் கலந்து பிறந்தவன். ஆமா நான் உன்னை போல ஒரு தாயுடைய அங்கத்திலே பிறக்கல. என்ன தமாவுடைய தந்தையாருக்கே பிறந்தவன். அம்மா இல்லாதியா? ஆமாப்பா. சூரிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தா தான் ஒரு ஆடவனே பெற்றெடுக்க முடியும். அப்படித்தான் குழந்தை பிறக்குது. ஆனா நான் சுத்தமா எங்க அப்பனுக்கே தான் பிறந்தேன் அப்படின்னா அம்மா இல்லாத நீ எப்படி பிறந்திருக்க முடியும்? தேவனுடைய அம்சத்தான் பிறந்திருந்தாலும் சுத்தமாவுடைய தந்தையாருக்கே பிறந்தன்னு சொன்னேன். நான் எங்கிருந்து பிறந்தேன்? நான் எப்படி அவதரித்தேன்?
விஷ்ணுவாகப்பட்டவர் அலை கடலிலே ஓர் ஆலை இலை உருவாக்கி அந்த ஆலை இலையின் மீது 2011 வருடம் சரி ஆளுக்கு பத்து பரவாயில்ல நீயாச்சும் பரவாயில்ல மகாராஜா நண்பா இன்னும் கேட்டு தருவது மனிதர் குணம் ஒருவருக்கு கேளாமல் தருமான் தெய்வீக குணம் இன்னும் தெய்வீக குணம் படைத்த இன்னும் சித்தூரை சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய இன்னும் மாட்டி வியாபாரி இன்னும் சத்தியன் அவர்களும் இன்னும் பூபதி அவர்களும் என்ன அன்பு தங்கை அவர்களும் சின்னம்மா ஊர் பேர் எதையும் சொல்லி சொல்லுமா ஒட்டம்மா காட்டை சேர்ந்த சின்னம்மா அவர்களும் நமக்காக விழுத்து வாரி வழங்கி இருக்கிறார் அவர் ஒரு காணி கொடுக்க ஒரு காணி மலையது போல் வளர்ந்து மக்கச்சொம்பத்து மனச்சொம்பத்து உண்டாகி மகாமணி எப்படி சன்னதி எப்படி ஓய்ந்து வளர்கிறதோ அதுபோல நம்ம குடிவளர வேண்டும். ஆதி மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் திருப்பார் கடலிலே வாகனத்தில் புரிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய தொப்பில் அதாவது உந்தி கமலம் சரி அந்த தொப்பிலின் வழியாக ஒரு தாமரை தண்டை வளர செய்தார். சரி அந்த தாமரை தண்டு வளர்ந்து வந்து நாளிடவில் ஒரு கமல புஷ்பமாக வெடித்தது. சரி அப்பொழுது என்ன அப்படி கேட்டோம் அடுக்கிறதுக்கு இடலையா அடுக்கிறீங்க அமைதி பாரு அதான் காலு அப்படித்தான் இருக்கும். அப்படி ஆதி மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் அப்படி அதாவது உந்தி கமலத்தின் வழியாக தாமரை செய்து சரி அதிலே கமல புஷ்பம் வெடிக்க அந்த தாமரை வழியாக 5 முகம் 4 வேதத்தோடு இந்த பிரம்மா என்னை பிறக்க வைத்தார். பிறக்கும் போதே வேதத்தோடு பிறந்தவன் 4 வேதம் அதாவது ரிக்வேதம் யஜுர் வேதம் சாம வேதம் அதர்வண வேதம் இப்படி சொல்லக்கூடிய 4 வேதத்தோடு பிறந்தேன். அப்படி பிறந்திருந்தாலும் எனக்கு என்ன வேலை தெரியும்? உலக மக்களை திருஷ்டிக்கக்கூடியது. அப்படின்னா அப்படி என்றால் சுருக்கமாக சொன்னால் பிண்டம் முடிப்பது. அந்த வேலைக்கு போய்க்கிறீங்க? எந்த வேலைக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை பிடிக்கிறீங்க? என்னது பிடிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் எத்தனை பிடிக்கிறீங்க? பிண்டம் பிடிக்கிறேன்னு சொன்னேன். அதுதான் எத்தனை பிடிக்கிறீங்க? எதரா சொல்லிட்டு இருக்கற? ஏங்க நீங்க பிடிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அது ஒரு நாளைக்கு எத்தனை பிடிக்கிறீங்க? லட்சக்கணக்கில் கூட பிடிப்பண்டா. கணக்கே இல்ல. கைக்கு நல்லா மாட்டுதா? என்ன சொல்லிட்டு இருக்கற? ஏப்பா இவர்தான் புண்டை பிடிக்கிறாங்க. எங்க வீட்டுக்கார புண்டை பிண்டம் சொல்லிட்டு இருக்கிறா. நீ அதே புடிங்கிட்டே பம்பிட்டு கிடக்குற. நீ அதுக்கு போவாத. மண்ட கொழுப்பேறிய மதம் கொண்ட பூண்டு. மண்ட கொழுப்பேறி மதம் கொண்ட பூண்டு. பூண்டு ஒரு கிலோ 100 ரூபாய் சொல்றாங்க. என்ன பூண்டு? பூண்ட சொல்லல. அர்த்தத்தை அனர்த்தமாக்க கூடாது. அடிக்கடி நெருக்கடி செய்தால் இது ஆபத்து கறிகுறியாகி விடும். ஓ பிண்டம். பிண்டம் பிண்டம் என்றால் கருவே உருவாகி உறவுமே பிண்டமாகி பிண்டமே ஒரு சரீரமாகி ஒரு குழந்தையின் வயிற்றுல அதாவது ஒரு தாயடி வயிற்றுல குழந்தையாகப்பட்ட ஜனனமாகி பிறக்குதுல்லவா, எல்லா ஜீவராசிகள் பிறக்க இருக்கும் ஆணி முதல் காரணமே நான் தான். நீ பிறக்கிறதுக்கே நான் தான் காரணம். நானால பிறக்க முடியாது. இதெல்லாம் சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். நான் பிறக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பை. ஒப்பம் பிறக்கிறதுக்கு நான் தான் காரணம். எங்க அப்பம் பிறக்கிறதுக்கு எங்க தாத்தை. உங்க தாத்தா பிறக்கிறதுக்கு நான் தான்டா காரணம். எங்க தாத்தம் பிறக்கிறதுக்கு எங்க முப்பாட்டை. அவங்க பிறக்கிறதுக்கு நான் தான் காரணம். அப்புறம் எங்க ஆயா கிட்ட எங்க அம்மா கிட்ட எல்லாம் வரிசை வரல. எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாம் மயிர பிடிக்கிறதே போனாங்க. அதாவது எந்தது ஊரறிய செய்வது நீங்க, ஒருவருக்கு தெரியாமல் செய்வது நானு. ஓ திருட்டோல் வாக்குறா. அவன் 1.5 லட்சம் 3 லட்சம் கொடுத்து கல்யாணம் பண்றான். ஏய் பாத்தியாப்பா நல்லா கேளு. அவங்க 1.5 லட்சம் வீட்டு கட்டுறான் 1 கோடி கொடுத்து. ஒரே கோடி பார்த்தோமே 50 லட்சம் போட்டு கூட கல்யாணம் பண்றான். ஆனா அவனுக்கு தெரியாது நீ மண்டை
ராசாமி இந்த வேலைக்கு துணைக்கு வேணா என்ன கூப்பிடுங்களேன். அட ஊரறிய செய்வது நீ ஒருவருக்கு தெரியாம செய்வது நான்னா ஊரறிய செய்வது எப்படி தெரியுமா? ஊரறிய எல்லாம் அதாவது கல்யாணம் பண்றது எப்படி பண்றீங்க? ஆலயத்துல வச்சு எல்லாத்தையும் 10 பேர் அழைச்சு அப்புறம் தானே 10 பேர் அடியத்தான கல்யாணம் பண்றீங்க. ஊருலக தெரிய திருமணம் செய்வது நீயே. நீங்க இருவரும் கூடி கலந்தாலும் உன்னுடைய மனைவியுடைய வயிற்றுல அந்த குழந்தை ஜனனமாகணும்னா என்னுடைய அருள் இருந்தா தான் ஜனனமாகும். நான் பிண்ட முடிச்சு போட்டா தான் உடைய வயிற்றுல பிறக்கும் குழந்தை. சரி, அது பிடிச்ச எதுல போடுவீங்க? யாருக்கும் தெரியாத கையை நீட்டினா போதும். அது எங்க வந்து நீட்டுவீங்க? அங்கிருந்தே நீட்டுவோம்பா. சத்தியலோகத்துல இருந்து சத்தியலோகத்துல இருந்து எங்க வீட்டுக்கு நேரா நீட்டுவீங்க. நீட்டினா போதும், அப்படியே விடுவோம். என்னடா வம்பாகுது? இப்படி என்னதான் கேட்க வர்ற ஏசாமி அவங்க விடிய கூத்தாடிட்டு இடிஞ்சு போய் அங்க பொழப்பு நடத்தணும். அது கூட எங்களுக்கு வேலை இல்ல. ஆனா நீ வந்து அதுல கை காட்டணும். சொல்றது நீயே அடிக்கிறது நீயே. அதுல கை காட்டணும், எவ்வளவு கை காட்டுறது? அதான் சத்தியலோகத்துல இருந்து அப்படி காட்டணும் போதும்டா, உடனே குழந்தை ஜனனம் ஆயிக்கும். அது எங்களுடைய தெய்வீக சக்தி. அப்படி அப்ப நாங்களா வேஸ்ட். 7 கட்டு உடைச்சாலும் 7 எத்த வேலை போகுது. அப்ப அது வேஸ்ட். ஆமாண்டா. எண்டத்து குலைக்கிறது நீ, எண்டத்து குலைக்கிறவனே நானு. சாமி 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 சாமியா இருப்பீங்க. நாங்க சம்பளம் எவ்வளவு வந்தாடி சரி. செம்பாவாரி சுண்ணி சரி, செம்பாவாரி கூட வாங்கி கொடுத்துறேன். சாமி அதுல எங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. எதுக்குடா? என் பொண்டாடிக்கு பிள்ளை அதுல வந்து கை காட்டுங்க. பட்டாரு அடிச்சுட்டு ஓடி போயிருங்க. அந்த காரியத்தை நீயே செய். சரி, அதனால் இப்படி உலக மக்களை படைக்கக்கூடிய தொழிலை மேற்கொண்டவன் சிருஷ்டிக்கு கர்த்தா. நீங்க காத்தல், அழித்தல், படைத்தல், இப்படி முத்தூரில் தேவர்கள் ஒருவராக நான் இருந்தாலும் நான் சக்திலோகத்தில் அதிபதியாக வாழ்ந்து வருகிறேன். இருந்த போதிலும் எனக்கு காலாகாலத்தில் திருமணமும் நடந்து முடிந்தது. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுப்பா. அதே கண்டாரோடுதுனா அதே கண்டாரோடுதுன்னா யார் சொல்றேன்? அதே அப்பா நீங்க ஒரே அட்டியாத்தாகணும் ஓடவனே மொத்தம் போய் போயிருவேன். அதே கண்டாரோடு அப்படி மனமுடித்த மனைவியால் யாரு?
கல்விக்கு உடையவள். சரி. கலைமகள் என்னும் சரஸ்வதியே திருமணம் செய்தேன். கலைமகள் என்னும் சரஸ்வதியை. அப்படி சரஸ்வதியை திருமணம் செய்திருந்தாலும் எங்க உங்களுக்கு என்று புத்திர சந்தானம் உண்டா? இருக்குதுப்பா. ஆமா, நீங்க தானே உலகத்துக்கே உலகத்தையே படைக்கிறவன் நான் தான். அப்ப உங்களுக்கு கணக்கே இருக்காது. கணக்கில்லாத குழந்தைகள் என்னுடைய படைப்பு. அதுதான் போய் நீட்டினா போது வண்ணம் ஒண்ணு புட்டுக்கிட்டு வரும். ஆமா, வலதுகால் பெருவழியிலே தக்கன் பெருமாள் பிறக்க சரி. இடதுகால் பெருவழியிலே தாரிணி என்ற பெண்ணை பிறக்க வைத்தேன். சரி. தக்கன் தாரிணி திருமணம் செய்து 50 பெண் குழந்தைகள் பிறந்தது. சரி. அவர்களால் இந்த உலக உற்பத்தி ஆனது. சரி. அது மட்டுமல்ல, எனக்கு நாரத மகாமுனி வரும் என்னுடைய மகன் தான். சரி. ஐயோ ஒருமை எங்க இப்படி எல்லா ஜீவராசிகளையும் என்னுடைய படைப்பால் நான் பிறக்க வைத்திருந்தாலும் சரிங்க. காலைபொழுது விடுத்து விட்டால் சக்திரோகத்தை விட்டு புறப்பட்டு சென்று உலக மக்களை திருஷ்டிக்க போக வேண்டும். சரி. அதனால் வேண்டி உடனடியாக போவதாக இருந்தாலும் மாலையிட்ட மனைவி ஆகிய கலைவாணி சரஸ்வதி அழைத்து ஒரு வாய்வார்த்து சொல்லிட்டு புறப்படணும். மனைவி அழைத்துக் கொண்டு வா. அப்படியா?